காஷ்மீரோட பார்டரில் நின்றுட்டு நம்மளை எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரு ராணுவ வீரரோட வீட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணியர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் தஞ்சாவூரில் இருக்கிற பேராவூரணி. இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இப்போ செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா அது என்னைக்காவது நிறைய இல்லை, நீங்கள் க்ளீன் பண்ணி தானே ஆகணும். ஆனால் நம்ம பயணியர் பயோடேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்ல ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சிருக்க மாட்டோங்க. இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளை வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. இந்த இடத்த சுற்றியுமே வயக்காடு அதிகமாக இருக்கிறதுனால நிலத்தடி நீர் அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கான்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேங்க் சீக்கிரமாக நிறைஞ்சிடும். நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் இந்த மாதிரி நிலத்தடி நீர் எவ்வளோ ஒரு நாளும் சரி வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட உள்ளே வராதுங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற தண்ணியும் ப்ராசஸ் ஆகி க்ளீனாக தான் வெளியே வரும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணி உங்கள் தோட்டத்துக்கே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்ததுனால அந்த மாதிரி தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறது வரைக்குமே இந்த மாதிரி சிங்கிள் டேங்காக எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபியூச்சரில் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு பண்ணுறாங்கன்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.